யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலே யாரெல்லாம் முழுமையாக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய மார்க்க பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மூமின்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. மாணவர்களும் மாணவிகளும் கல்வியிலே முன்னேற வேண்டும், சிறந்த கல்விதனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு அது மட்டும்தான் லட்சியம் என்பதாக நினைப்பதை பேசுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. மார்க்க கல்வி மட்டும்தான் முக்கியம், அது மட்டும்தான் தேவை என்று மட்டுமே முழுமையாக நாம் பேசி முடித்து விட முடியாது. அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, இன்னும் கல்வி அறிவு உள்ளவர்களுக்கு கல்விக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் கண்ணியமும் இருக்கிறது என்று எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். யாரெல்லாம் பாடசாலையை விட்டு விட்டார்களோ அல்லது ஓ லெவல் ஏ லெவல் எடுத்து விட்டு நிற்கிறார்களோ அவர்கள் சும்மா உட்கார்ந்து விடக்கூடாது. புத்தக கல்வியோ அல்லது மிக பெரும் உயர்கல்விகளோ இல்லை என்றால் தொழில் கல்வியின் பக்கம் எங்களது சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وإمام المتقين وحبيب رب العالمين محمد بن عبد الله خاتم النبيين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله مولانا العظيم. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்தாளக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அவனது தூதரும் எங்கள் தலைவருமாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களது கண்ணியமான சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் மற்றும் உண்டான இமாம்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சங்கை மிகுந்த இந்த ஜும்பாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். சிறப்பு வாய்ந்த இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர பெருமக்கள் இந்த ஹுத்பாவினுடைய பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் முழுமையான முறையிலே இங்கே நடைபெறக்கூடிய ஹுத்பாவுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வெறுமனே பள்ளிவாசலுக்கு வந்தோம், ஒரு பக்கமாக அமர்ந்து தூங்கி இருந்துவிட்டு சென்றோம் என்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் ஜும்மாவினுடைய முழுமையான பயனை உங்களால் அடைந்து கொள்ள முடியாது என்றும் நினைவூட்டியவனாக எனது உரையை நான் துவங்குகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, நாம் அனைவரும் 2025 வருடத்தினுடைய முதலாவது ஹுத்பாவிலே நாம் சந்திக்கிறோம்.
அதே நேரத்திலே சங்கை மிகுந்த ரஜபுடைய மாதத்தின் ஆரம்ப கட்டத்திலே முதல் ஹுத்பாவில் நாம் சந்திக்கிறோம். இப்படியான இந்த நேரத்திலே மிக முக்கியமாக 2025 பிறந்து விட்டவுடனே நீங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான லட்சியங்களை, பல்வேறு விதமான திட்டங்களை அமைத்திருப்பீர்கள். 2024 சாதிக்க முடியாதவற்றையெல்லாம் இந்த 2025 நான் சாதிக்க வேண்டும், அதனுடைய முறைகளை எவ்விதமெல்லாம் செயல்படுவது என்றெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் திட்டங்களை, எண்ணங்களை வைத்திருப்பீர்கள். அது மிகச் சிறப்பான ஒன்றுதான். நம்முடைய எதிர்கால வாழ்வுக்கு திட்டமிடுவதும், இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள விடயங்களை திட்டமிடுவதும் மிக அத்தியாவசியமான ஒன்றுதான். அதே நேரத்திலே உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். அதாவது, நமக்கு பல்வேறு விதமான திட்டங்கள், பல கனவுகள், பல எண்ணங்கள், இவைகளை நாங்கள் வைத்திருக்க முடியும். அவ்விதமாக இருக்கின்ற பொழுது மிக முக்கியமாக எல்லா மக்களுமே, ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் இப்படிப்பட்ட அத்தனை பேருமே மிகச் சிறப்பான ஒரு எண்ணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான், அதாவது 2025 முதலாவதாக எங்களது கனவாக, எங்களது லட்சியமாக, எங்களது எண்ணமாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதாவது நமது வீட்டில் இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சிறந்த கல்விதனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தையும், மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு கனவையும் லட்சியத்தையும் நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போது நம்முடைய மாணவர்கள் நமது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், நமது பிள்ளைகள் அல்லது நமது பேரப்பிள்ளைகள் அல்லது நமது சொந்த பந்தத்தை சேர்ந்த பிள்ளைகள், அது அல்லாமல் நமது தெருவிலே, நமது பக்கத்து வீட்டிலே இப்படியான மாணவர்கள் எல்லோரும் பாடசாலைக்கு செல்லுகிற, பாடசாலையினுடைய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே மிக முக்கியமாக நமது சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமிய உம்மத்து தனிப்பட்ட முறையிலும் சரி, கூட்டாகவும் சரி, இயக்க ரீதியாகவும் சரி, பள்ளிவாசல் ரீதியாகவும் சரி, நாம் அனைவருமே ஒரு லட்சியத்தை கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய இஸ்லாமிய மாணவர்களும் மாணவிகளும் அத்தனை பேருமே கல்வியிலே முன்னேற வேண்டும், சிறந்த கல்விதனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கல்வி என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. கல்வி என்பது 2 வகையாக நாங்கள் பார்க்க முடிகிறது. உயர்தரமான குர்ஆன் நமக்கு மார்க்கத்தினுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸினுடைய கல்வி, மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சங்களை பற்றிய கல்வி, இது அத்தியாவசியமானது, மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுபோன்று நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு பயன்படக்கூடிய பாடசாலை கல்வி, பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி, தொழில் கல்வி, இப்படிப்பட்டவைகளை நாங்கள் 2 பிரிவாக பார்க்க முடியும். 2 பிரிவிலுமே 2மே அத்தியாவசியமானது என்பதைத்தான் ஒவ்வொருவருமே நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு அநேகமாக ஒவ்வொருவரும் இந்த 2 பிரிவுகளையும் ஒன்றை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு அது மட்டும்தான் லட்சியம் என்பதாக நினைப்பதை, பேசுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. மார்க்க கல்வி மட்டும்தான் முக்கியம், அது மட்டும்தான் தேவை என்று மட்டுமே முழுமையாக நாம் பேசி முடித்து விட முடியாது. அல்லது மார்க்க கல்வி என்பது 2ஆம் தரமாகிவிட்டு வெறுமனே பாடசாலை கல்வி, பல்கலைக்கழகத்தின் கல்வி, தொழில் கல்வி, அது அல்லாத வியாபார துறையிலே மற்றும் இருக்கக்கூடிய கல்விதான் அத்தியாவசியம் என்று சொல்லி நாங்கள் மார்க்க கல்வியை மட்டம் தட்டிவிட்டு செல்ல முடியாது. ஆகையினால்
நீங்கள் மிக கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களுமே முக்கியத்துவமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டையும் வைத்துத்தான் எங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தந்திருக்கிறான். மார்க்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நான் இப்போது ஓதிய குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் இரண்டு அம்சங்களை குறிப்பிடுகிறான். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலே யாரெல்லாம் முழுமையாக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய மார்க்க பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மார்க்கத்தினுடைய கல்விதனை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, மார்க்கத்தினுடைய அடிப்படையான அமைப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்படியான ஈமானிய அமைப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மூமின்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. யர்ஃபஇல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்கிறான். எங்களுடைய ஈமான், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய திலாவத்து, எங்களுடைய அமல் இபாதத்துக்கள், எங்களுடைய திக்ரு, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, இப்படியான அனைத்து விஷயங்களும் எங்களை தூக்கி நிறுத்துகிறது. எங்களிடத்திலே ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய முக்கியமானவைகள் அவை. அதேபோல் இரண்டாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, இன்னும் கல்வி அறிவு உள்ளவர்களுக்கு கல்விக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் கண்ணியமும் இருக்கிறது என்று எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். மூமின்களாக முஸ்லீம்களாக இருப்பவர்கள் இரண்டிலுமே கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தின் மீது பிடிப்புள்ளவர்களாக, வணக்க வழிபாடுகள் மீது ஆசையுள்ளவர்களாக, மற்றும் உண்டான எல்லா துறைகளிலுமே அவர்கள் அங்கே மார்க்க சம்பந்தமாக மிகப்பெரிய ஆசை ஆர்வத்துடன் செயல்படுவதுடன் அவர்கள் முட்டாள்களாக இருக்கக்கூடாது, படிப்பறிவில்லாத மக்களாக இருக்கக்கூடாது, சிந்திக்க தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது, மூடர்களாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டு போகும் சமுதாயமாக இருக்கக்கூடாது. கல்வி கற்ற உயர்ந்த சமூகமாக மாற வேண்டும். சிந்திக்கும் திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். எதிர்கால திட்டங்களை சிறப்பாக வகுத்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய தொழில் துறவுகளையாக இருந்தாலும், வியாபாரத்திலேயாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையிலேயாக இருந்தாலும், எந்த துறையிலுமே நாங்கள் அறிவியல் ரீதியாக அறிவுடன் ஆற்றலுடன் திறமையாக நாங்கள் செயல்பட வேண்டும். இந்த ரெண்டு பண்புகளும் முஸ்லீம்களாக இருப்பவர்களுக்கு மிக முக்கியமானது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்திலே, புதிதான இந்த ரஜபு மாதத்திலே நீங்கள் லட்சியமாக இந்த ரெண்டையும் கொள்ள வேண்டும். மார்க்க அடிப்படையான அம்சங்களை, அதில் உங்களுக்கு பிடிப்பும் ஈமானும் வர வேண்டும். அதே போன்று எங்களது சமுதாயம் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையும் வர வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, கல்வியிலே அடிப்படையானது நமக்கு தெரியும். பாடசாலை கல்வியாக இருக்கிறது. பாடசாலை கல்வியிலே மிக முக்கியமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய 5 வயது 6 வயது வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், அதிலே இருந்து படிக்கின்ற காலம் என்று சொல்கிற சுமார் ஒரு 18 வயது வரைக்கும் இருக்கின்ற காலத்திற்கு உட்பட்ட பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுமே பாடசாலைக்கு செல்ல வேண்டும். எங்களது ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இந்த வயதுக்குள்ளே பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் அத்தனை பேரும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று முதலாவதாக நாங்கள் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களது வீட்டில் இப்படி இருக்கிறார்களா, அவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அல்லது எங்களது சொந்தக்காரர்களது வீட்டில் இருக்கிறார்களா, அவர்கள் செல்ல வேண்டும். எங்களது பக்கத்து வீட்டில் இருக்கிறார்களா, அந்த பிள்ளைகள் போக வேண்டும். எங்களது தெருவில் இருக்கிறார்களா, அந்த பிள்ளைகள் போக வேண்டும். எங்களது மஹல்லாவிலே இருக்கிறார்களா, இப்படியான எல்லாருக்கும் இந்த சிந்தனை வர வேண்டும். எல்லோருக்கும் இந்த சிந்தனை வர வேண்டும். எங்களது தெருவில், எங்களது பக்கத்து வீட்டில், எங்களது மஹல்லாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். பாடசாலைக்கு போகாத பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். ஏன் தெரியுமா? எனது பிள்ளை மட்டும் படித்தால் போதும் என்று நினைத்தால், அதாவது படிக்காத பிள்ளையினால் எல்லோருக்கும் சேர்ந்துதான் பிரச்சினை.
என்றைக்கு பிள்ளைகள் படிக்கவில்லையோ அந்த பிள்ளைகளிடத்திலே அதாவது ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது, மார்க்கத்தின் மீது பற்றை எதிர்பார்க்க முடியாது, தாய் தகப்பனுக்கு அடிபணிந்து நடக்கும் தன்மை எதிர்பார்க்க முடியாது, மூத்தவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்தும் தன்மை எதிர்பார்க்க முடியாது, ஏன் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த நட்பிரஜையை எதிர்பார்க்க முடியாது. அதனால் கல்வி, பாடசாலை கல்வி என்பது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக உயர்கல்விகள், பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த மாணவர்கள் அங்கே சென்று கற்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தொழில் கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பாடசாலையை விட்டு விட்டார்களோ அல்லது ஓ லெவல் ஏ லெவல் எடுத்துவிட்டு நிற்கிறார்களோ அவர்கள் சும்மா உட்கார்ந்து விடக்கூடாது. வெறுமனே அதாவது விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் முழு நேரமாக கையிலே போன்களை வைத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருப்பதல்ல. அதாவது புத்தக கல்வியோ அல்லது மிக பெரும் உயர்கல்விகளோ இல்லை என்றால் தொழில் கல்வியின் பக்கம் எங்களது சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். தொழிற்கல்வி மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு தொழில் இல்லாத பிரச்சனை தான் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஏதாவது ஒரு தொழிலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ வகையான அடிப்படையிலே அரசாங்கம் கூட வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எத்தனையோ தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கின்றன, எத்தனையோ விதமான நவீன கோர்ஸ்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்டவைகளிலே படிக்கின்ற வயதிலே எங்களது பிள்ளைகள், அதாவது எங்களது பிள்ளை என்றால் எனது வீட்டு பிள்ளை என்று மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள், அதாவது நமது சமுதாயத்தின் பிள்ளைகள் அவர்கள் கல்விதனை மேற்கொள்ள வேண்டும். இவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் கொழும்பிலேயாக இருக்கலாம், கொழும்புக்கு வெளியிலேயாக இருக்கலாம், எந்த ஊரில் இருந்தாலும் கூட இந்த கனவு, இந்த லட்சியம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எல்லா பிள்ளைகளுமே அங்கே பாடசாலை கல்வி, தொழில் கல்வி, உயர்கல்விகளை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு அநேகமான இடங்களிலே, அதாவது சில இடங்களில் பிள்ளைகளை படிப்பிக்கின்ற விஷயத்திலே பெற்றோர் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் பிள்ளைக்கு படிப்பு வரவில்லை என்று, அல்லது பிள்ளை பெரளி பண்ணுகிறான் என்று சொல்லி, அல்லது இவர்கள் வேறு ஏதாவது அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி பாடசாலையை நிறுத்தி சிலர்கள் வேலைக்கு அனுப்புவது இருக்கிறது. அல்லது அப்படி நிறுத்திவிட்டு ஒன்றுக்குமே எந்த கல்வியும் இல்லை, எந்த ஒழுக்கமும் இல்லை, எந்த பண்பாடும் இல்லாத பிள்ளைகளை கொண்டு போய் எங்காவது இருக்கக்கூடிய ஒரு மதரசாவிலேயோ ஒரு ஹாஸ்டல்லையோ போட்டு விடுவது உண்டு. அப்படியான வேலை செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் வெறுமனே உங்களது பிள்ளைகள் அதாவது அறிவற்றவர்களாக, சிந்திக்கும் திறனற்றவர்களாக, ஒழுக்கம் இல்லாதவர்களாக வெறுமனே ஆள் மட்டும் அங்கே வளர்ச்சி அடைந்து விட்டால் அதனால் சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது. அதனால் முடிந்த அளவுக்கு கல்வியிலே பாடசாலை கல்வியை ஊக்குவிக்க வேண்டியது இன்றைக்கு மிக முக்கியமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே பெற்றோர் இவ்விதம் கவனம் செலுத்துவதுடன் அதே போன்று இந்த பாடசாலை கல்வியை அதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்காக யாரெல்லாம் படித்தவர்கள் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் செல்வந்தர்கள் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உயர்ந்த அதிகாரிகளாக அல்லது உயர்ந்த தொழில்துறைகளிலே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்களும் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது. வெறுமனே பெற்றோர்களுக்கு மட்டும் சொல்லிவிடுவதல்ல. அதே போன்றுதான் எங்களது பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக முஸ்லீம் பாடசாலைகள் என்று இருக்கின்றன. கொழும்பிலும் சரி, வெளியூர்களிலும் சரி முஸ்லீம் பாடசாலைகள் என்று நமது முன்னோர்கள், அரசியல் தலைவர்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகளிடத்திலே, ஜனாதிபதி பிரதமர்களிடத்திலே வேண்டி முஸ்லீம்கள் மாணவர்கள் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்பதற்கு தனியான பாடசாலைகளை துவக்கி தந்தார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சமூக பணி, அவர்களுடைய அந்த உழைப்பு, அந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு சதகத்துல் ஜாரியா. இப்படிப்பட்ட தரப்பட்ட அந்த முஸ்லீம் பாடசாலைகளை மிக சிறப்பான முறையிலே இயக்குவது, அதை மிக உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு செல்வது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதனுடைய விடயங்களிலே பெற்றோர்கள் கவனம் செலுத்துவதுடன் அதே போன்று நமது சமூகத்திலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களும் சரி, தனவந்தர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, எங்கள்
எங்களுடைய முஸ்லீம் பாடசாலைகளை மிகச் சிறந்த பாடசாலைகளாக உருவாக்குவதற்கு அதற்கு தேவையான வளங்களை கொடுக்க வேண்டும், அதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும். வெறுமனே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் மட்டுமல்ல, அதற்குரிய வாய்ப்புகள் வசதிகள் இல்லை என்றால் அவர்களால் படிக்க முடியாது. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற பாடசாலையுடன் நீங்கள் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பாடசாலை நிர்வாகம் அல்லது பழைய மாணவர் சங்கம் இப்படிப்பட்டவர்கள் எந்த முறையிலே இந்த கல்வியை மாணவர்களுக்கு ஊட்டுகிறீர்கள் என்ற சிந்தனை எல்லாம் கொஞ்சம் தட்டி பார்ப்பது நமது சமூகத்தினுடைய தனவந்தர்களுக்கும் படித்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் அருமையான சகோதர பெருமக்களே, நீங்கள் கல்விக்கு செய்யக்கூடிய உதவி இருக்கிறதல்லவா, அது மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வதற்கு தேவையான கொப்பி புத்தகங்களை வாங்க முடியாமல் இருக்கிறார்கள், சீருடைகளை வாங்க முடியாமல் இருக்கிறார்கள், ஷூ போன்றவைகளை வாங்க முடியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தேடி பார்த்து நீங்கள் உதவி செய்வதும் மிகப்பெரிய தர்மம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எல்லோருமே நினைப்பது, இன்றைக்கு சொல்வது என்ன, நமது சமுதாயம் ஆக மோசமாக இருக்கிறது, வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மோசமாக இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் இன்றைக்கு போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் இப்படி வருவதற்குரிய அடிப்படையான காரணம் என்ன? அவர்களிடத்திலே சிறந்த கல்வி, ஈமானிய கல்வி, இஸ்லாமிய கல்வியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று சிறந்த பாடசாலை கல்வியும் அவர்களுக்கு கிடைக்காததன் விளைவுதான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மோசமாக போவதற்கு காரணம். அப்படி என்று சொன்னால் நாங்கள் முளையை, அடிப்படையை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த விஷயத்தை நாங்கள் கவனத்திலே செலுத்த வேண்டும். இந்த விடத்திலே அதாவது நம்முடைய அரசியல் தலைவர்கள், நம்முடைய செல்வந்தர்கள், படித்தவர்கள், அதே போன்று ஆசிரியர்கள், உலமாக்கள், இப்படிப்பட்ட அத்தனை பேருமே கவனம் செலுத்தி நமது எதிர்கால சந்ததிகளுக்கு சிறந்த வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். அதாவது நமது நாட்டில் வாழக்கூடிய மாற்று மத சகோதர பெருமக்கள் இன்றைக்கு அவர்களது சமுதாயத்தை கல்வியின் பக்கம் அழைத்து கொண்டு மிக வேகமாக ஓடுகிறார்கள். அவர்கள் கல்வி கல்வி என்று அவர்கள் அப்படியே தனது முழு நேரத்தை அவர்கள் செலவு செய்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி, இதை கொடுக்க வேண்டும். மார்க்க அடிப்படைகளையும் ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு ஊட்டிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த சிறப்பான நல்ல லட்சியத்தை இந்த புதிய வருடத்திலே ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்லீம் பாடசாலைகளை பார்க்க வேண்டும். முஸ்லீம் அல்லாத பாடசாலைகளிலே கணிசமான அளவுக்கு எங்களுடைய மாணவர்கள் படிக்கின்றார்கள். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் முஸ்லீம் அல்லாத பாடசாலையிலே படிக்கிறார்கள். அந்த பாடசாலையின் பக்கமும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். முஸ்லீம் மாணவர்களுக்கு தேவையான இஸ்லாமிய கல்வி ஏதும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா, அல்லது அவ்விதம் வழங்குவதற்குரிய வழிமுறைகளை நம்மளால் செய்ய முடியுமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று பெண் பிள்ளைகள் அவர்களுடைய அந்த ஆடை விஷயங்களிலும் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வந்து, அதாவது முஸ்லீம் அல்லாத பாடசாலைக்கு செல்லுகிற எங்களுடைய முஸ்லீம் பிள்ளைகள் நல்ல முறையிலே மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தங்களுடைய உடம்பை மூடி, தலையை மூடி அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்குரிய வழிவகைகளை செய்ய முடியுமா என்று சொல்லி கல்விமான்களும் அறிஞர் பெருமக்களும் அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் சிந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த கோரிக்கைகளை தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே கூட அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் வைக்க முடியும். அதனால் நம்முடைய உரிமைகளை பெற்று எடுக்க முடியும் என்ற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இவ்விதமாக எல்லா இடத்திலுமே நாம் கவனம் எடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளையும் கூட, அதாவது அதிகமான இடங்களிலே மாற்று மத மக்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த இடத்திலே எங்களது பிள்ளைகளை அனுப்பி அவர்களிடத்திலே ஆடை சம்பந்தமாக எந்த ஒழுக்கமும் இல்லாமல், இஸ்லாமிய பண்பாடுகள் எதுவும் இல்லாமல், சுமார் ஒரு 18 வயது 20 வயதுக்கு அவர்கள் வெளியிலே வருகிற பொழுது அவர்களிடத்திலே நாம் என்ன
அமளிபாதத்தை எதிர்பார்க்க முடியும், எந்த கலாச்சார பண்பாட்டை எதிர்பார்க்க முடியும்? அதனால் நமது சிந்தனையை கொஞ்சம் திருப்பி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அநேகமான பாடசாலைக்கு உங்களுடைய பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சிறந்த ஒழுக்கத்தையும் மார்க்கத்தினுடைய விழுமியங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குரிய வழிகள் ஏதும் இருக்கிறதா என்ற சிந்தனை உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, 2025 முதல் ஹுத்பாவிலேயே உங்களுக்கு இந்த லட்சியத்தை நான் நினைவூட்டுகிறேன். கல்வி பயணத்திலே இந்த 2025 இதனுடைய முடிகின்ற நேரத்திலே எங்களது பிள்ளைகளுடைய கல்வித்தரம் மார்க்க ரீதியாகவும் உலகளாவிய கல்வித்தரத்திலேயும் மிகச் சிறப்பாக உருவாக்குவதற்கு நாம் முயல வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு எதிர்காலத்திலே சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி தரும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த கருத்துக்களை எங்களது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நமது சமுதாயத்திலே சிறந்த கல்விதனை நீ கொடுத்தருள்வாயாக, நல்ல கல்விமான்களை உருவாக்கி அருள்வாயாக. நமது சமூகத்திலே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே நல்லொழுக்கமும் சிறந்த மார்க்க விழுமியங்களும் வருவதற்கு நீ கிருபை செய்தருள்வாயாக. நம்முடைய எதிர்கால சந்ததிகளை சிறந்த சிந்திக்கும் திறன் படைத்த ஆற்றல் உள்ள சந்ததிகளாக அவர்களை நீ உருவாக்கி தந்தருள்வாயாக. தக்வாவும் ஈமானும் அவர்களது உள்ளத்திலே நிலை பெற்று அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையின் வெற்றியையும் அவர்கள் அடைந்து கொள்வதற்கு நீ கிருபை செய்தருள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் வளமான வாழ்வுதனை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.